வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சத்தான குதிரைவாலி அரிசி கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. உடல் எலும்பு வலுப்பெற நார்சத்து மிகுந்த இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம இது போல் கிச்சடி, உப்புமா, இட்லி, தோசை இது போல் டிஃபனாக செஞ்சு சாப்பிட்லாங்க. நிறைய அயன் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதால நம்ம இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப சிறந்த உணவுங்க. வாங்க இப்போ இந்த சத்தான குதிரைவாலி அரிசி கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு குதிரைவாலி அரிசி போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் இல்லாமல் வெறும் வாணலிலே போட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க. இதில் லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனில் வரும். ரொம்பவும் அப்படி கருக விட்டுற வேண்டாம். லைட்டாக அப்படி வறுத்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த கிச்சடிக்கு நம்மளுக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று, கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் ஒன்று, இஞ்சி இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கேரட்டும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் பண்ணி எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அந்த அரிசியை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு வறுத்துக்கலாம். ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சியும் கூடையும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பட்டாணி, கேரட் இதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம இதில் ஒரு 1.5 to 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இந்த காய்கறிகள்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு கலந்துட்டு மூடி வச்சுலாம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவினது போட்டுட்டு, தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் தேங்காயும் ஆட் பண்ணேன். நம்ம வறுத்து தண்ணி ஊற்றி கழுவி நம்ம வடிய வச்சுருந்த குதிரைவாலி அரிசி இதில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த அரிசி நல்லா வேகணுங்க. மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு ஏறிட்டோம். இப்போ நடுநடுவில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறிக்கலாங்க.
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் மேலே அப்படியே தூவிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பொடி பண்ணி வச்சிருந்த மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ இந்த அரிசி கொஞ்சம் வேகலைன்னா கூட நம்ம மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கலாங்க. 2 கைப்பிடி அளவு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான குதிரைவாலி அரிசி கிச்சடி தயாராகிடுச்சுங்க. நல்லா இந்த அரிசிலாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த அரிசிலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய், உடச்சக்கடலை, 2 வரமிளகாய் வறுத்தது 3, பூண்டு பல் 3, உப்பு புளி இதெல்லாம் வச்சு நம்ம சட்னி அரைச்சாச்சுங்க. அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிச்சும் போட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். இரும்பு சத்தும் நிறைய புரோட்டீன் சத்து உள்ள இந்த குதிரைவாலி அரிசியை நம்ம இதுக்குள்ளே கிச்சடியாக செய்து கொடுக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான சத்தான குதிரைவாலி அரிசி சிறுதானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.